உதவி ஆய்வாளரை அரிவாளால் தாக்கி தப்ப முயன்ற நபரை காவல் ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தார். வெள்ளிக்கிழமையன்று பூவனூர் கிராமத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ராஜ்குமாரை 8 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இந்த வழக்கில் ஒளிமதி கிராமத்தில் வசிக்கும் ஸ்டாலின் பாரதி, வீரபாண்டியன் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரவீன் என்பவர் மல்லிப்பட்டினம் என்ற இடத்தில் தலைமறைவாக இருப்பது காவல்துறைக்கு தெரிய வந்தது. இதையடுத்து மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையில் காவல்துறையினர் பிரவீனை பிடிக்கச் சென்றனர். அப்போது உதவி ஆய்வாளர் இளங்கோவை அரிவாளால் வெட்டிவிட்டு பிரவீன் தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட ஆய்வாளர் ராஜேஷ் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் பிரவீனின் காலில் சுட்டுப்பிடித்தார். காயமடைந்த உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் பிரவீன் ஆகிய இருவரும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேற்கு மண்டலத்தில் புதிதாக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரத்தை அதிகரிப்பதற்காக நெசவாளர் சங்கங்களின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. கோவை கருமந்தப்பட்டியில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் நூல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேற்கு மண்டலத்தில் புதிதாக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் அந்த நிலை தற்போது மாறியிருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு என்பது தொழில் வளர்ச்சியில் சிறந்த, அமைதியான, அனைவருக்கு வாழ்வு தரும் மாநிலமாக இருப்பது சிலருடைய கண்களுக்கு பொறுக்கல. அப்படி ஒற்றுமையாக மக்கள் அனைவரும் வாழக்கூடிய மாநிலம்தான் நம்முடைய தமிழ்நாடு. அதனை சிலர் சிதைக்க பார்க்கிறார்கள். வதந்திகள் மூலமாக பொய்களை பரப்பி இந்த ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். இந்த ஆட்சி தினதோறும் செய்து வரக்கூடிய நலத்திட்ட உதவிகளில் இருந்து மக்களை திசை திருப்ப அவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள், இது போன்ற பொய்களும் வதந்திகளும். தமிழ்நாடு கோவை பீளமேடு ஹட்கோ காலனியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். 1,28,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சாலை பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரதீப் ஆகியோர் முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார். ஆய்வின் போது அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் உடன் இருந்தார்கள். முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் இல்லத்திற்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து முதலமைச்சர் விசாரித்தார். உறவினர் மல்லிகை ராம்குமார் இல்லத்திற்கு சென்று மறைந்த அவரது தாயார் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஆறுதல் கோரினார். பின்னர் விமானம் மூலம் முதலமைச்சர் சென்னை திரும்பினார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பி டீமை வைத்துக் கொண்டு அதிமுகவை சிதைக்க நினைத்தால் திமுக என்ற கட்சியை எதிர்காலத்தில் இல்லாத நிலை உருவாகும் என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கூட்டம் சிவகங்கையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிவகங்கை சென்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட இந்த விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவை சிதைக்க நினைத்தால் அது நடக்காது என்று தெரிவித்தார். அவரது தந்தை கருணாநிதிக்கே சவால் விட்ட கட்சி அதிமுக எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த கட்சியை உடைக்க சிதைக்க நினைக்கிறவர்கள் அவர்கள் சிதைந்து போவார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் எச்சரிக்கின்றேன். பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். திரு கருணாநிதிக்கு அவருக்கு அதிமுக ஒன்றும் பண்ண முடியல. ஸ்டாலினால என்ன பண்ண முடியும்? காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து அதிகரிப்பதால் மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சல் பரவல் பல்வேறு மாநிலங்களிலும் அதிகரித்துள்ளதாகவும், குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 3038 பேர் இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டு ஜனவரியில் 1245 பேருக்கும்,
பிப்ரவரியில் 1307 பேருக்கும் மார்ச் மாதத்தில் 486 பேருக்கும் இன்ஃபுளுன்சா வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ்களால் காய்ச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் இருக்கக்கூடும் எனவும் வயதானவர்கள், இணை நோய் இருப்போர், கர்ப்பிணிகளுக்கு பாதிப்புகள் சற்று கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பும் சற்று அதிகரித்துள்ளதால் கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கடைபிடித்தால் இன்ஃபுளுன்சா வைரஸ் தாக்கத்தையும் தடுக்கலாம் என கூறியுள்ளது. காய்ச்சல் பாதிப்பை மாநில அரசுகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகளில் மருந்துகள், ஆக்சிஜன் உள்ளிட்டவை போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். கலிபோர்னியாவில் அடுத்தடுத்து உருவாகியுள்ள புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. தெற்கு சான் பிரான்சிஸ்கோ, ஸ்பிரிங்வில்லி உள்ளிட்ட இடங்களில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரை புரண்டோடிய வெள்ளத்தால் வீடுகள், கட்டிடங்கள் திக்குமுக்காடின. பல வீடுகள் இருக்கும் இடம் தெரியாத அளவிற்கு தண்ணீரில் மூழ்கின. ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பல முக்கிய சாலைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முடியாமல் சிக்கி தவித்தனர். மின்கம்பங்கள், மரங்கள் சாலைகளில் சாய்ந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பல இடங்களில் மின்சாரம் இன்றி மக்கள் இன்னல்களை சந்தித்தனர். கடற்கரையை ஒட்டிய 21 மாவட்டங்கள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தால் வீடுகளில் முடங்கிய மக்களை மீட்புக் குழுவினர் பத்திரமாக வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. சத்தம் போட்டு சொல்லு பேர் என்ன, பேர் என்ன, பேர் என்ன. இடி இடி இடிக்குது, நட நட நடுங்குது, யுவத்தின் அதிரடி சரவெட்டி வெடிக்குது. ரோட்டுல, வீட்டுல, முள்வெளி, காட்டுல, மாநிலம். இதுதான் ஆரம்பம். இப்போது ஒவ்வொரு வாயிலையும் உன் பேர் இருக்கும். மார்ச் 4 முதல் ஜியோ சினிமாவில் முதல் டாடா விமென்ஸ் பிரீமியர் லீகை இலவசமாக பாருங்கள். இப்போது தமிழிலும்.